அந்த சென்சார் கட்ஸ் அந்த விவரங்கள் பாத்தீங்களா? அதில் பார்த்தேன், நிறைய இது பார்த்தேன். தீ பரவட்டும்ன்றத நீதி பரவட்டும்னு மாத்திட்டாங்க. தீ பரவட்டும்னு சொன்னதே நீதி பரவட்டும் தான். ஆனால் தீ பரவட்டும் மட்டும் பேசினதில்லை, நிறைய பேசியிருக்கார். வர்ணாசிரமம் பேசியிருக்கார், ஆரியமாய் எழுதியிருக்கார். ஆயினும் பெரியாரே சொன்ன அந்த தீ பரவட்டும்ன்ற வார்த்தை தான் இவர்களுக்கு இப்போதும் எரியுது. 23 நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே தீ பரவட்டும்னு ஹேஷ்டாக் போட்டிருப்பார். எதுக்கு அப்படின்னா, டெல்லியில் அமெண்ட்மெண்ட் பில் வரப்போ ஒரு எல்லா கட்சிகளும் ஒன்றிணையும் போது மம்தாக்கு இவர் ஆதரவு குரல் கொடுக்கும் போது தீ பரவட்டும், இது போன்று அந்த வார்த்தையை அவர் காயின் பண்றதுக்கான காரணம் ஒண்ணு, அது அண்ணா சொன்னது. இன்னொன்னு, ஒவ்வொரு 5 ஆண்டு திட்டம்னு ஒன்றிய அரசு வந்து காங்கிரஸ் காலத்துல யூபிஏ காலத்துல எல்லாம் பார்ப்போம். அது மாதிரி பிஜேபி 2014 to 19 முதல் 5 ஆண்டு திட்டமா தமிழ்நாட்டில் பெரியாரை வளர்க்க வேலை பார்த்தாங்க. இப்போ வந்து அண்ணாவை வளர்க்க வேண்டும், அண்ணாவின் அருமை பெருமை எல்லாம் இன்றைய இளைஞர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும்னு பாக்குறாங்க. சென்சார்ஷிப்ன்றது வந்து என்ன சொல்லலாம்னா, ஒரு அடல்ட் சீன் இருக்கு, அதை வந்து இது பண்ணுங்க, இல்ல வந்து ரொம்ப வைலன்ஸா இருக்கு, அதை இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்னு, இந்த படத்துல நான் பார்க்கும் போதெல்லாம் கீழே சித்தரிக்கப்பட்டவைன்னு வருது. துரந்தர்னு ஒரு படம் வந்தது, அது சித்தரிக்கப்பட்டது இல்ல. அது சித்தரிக்கப்பட்டது இல்லையா? அப்போ இந்த பராசக்தி படத்துக்கு இத்தனை சென்சார் கட் பண்ணீங்கல்ல, இந்தி அரக்கி அப்படி, இந்தி அரக்கின்றத இது பண்ணிட்டீங்க, தீ பரவட்டும்ன்றத கட் பண்ணிட்டீங்க. நீங்க ஏன் இந்தி பரவட்டும்னு ஒரு படம் எடுங்க? இப்போ சிவகார்த்திகனை வச்சு தீ பரவட்டும் எடுத்துட்டாங்க. அந்த சைடு இப்போ உங்களுக்கு தான் ஒரு புது ஆர்டிஸ்ட் கிடைச்சிருக்காரு. யாரு? கந்தன் மலையில நடிச்சார்ல, எச் ராஜாஜி. அவர் மீசையெல்லாம் பார்த்தாவே பயமா இருக்கு. நாங்க குத்துறாலும் குத்தும். அப்ப அவரை வச்சு எடுங்க, இந்தி பரவட்டும் எடுங்க. எச் ராஜாஜியை வச்சு 100 பேர் போராடுறானா 1000 பேர் போராட்டட்டும். இந்த 1000 பேர் போராட்டத்தை வச்சு நம்ம இது ஆளுங்கட்சியை கேள்வி கேட்போம் அப்படின்ற மாதிரியான ஒரு இதை எல்லாரும் சிந்திக்கக்கூடியதுதான். ஆனா அண்ணா அவர்கள் இதை நான் பாத்துக்கிறேன், ராணுவம் வந்துட்டான், உயிரை கொடுக்கவா நாங்க இயக்கம் நடத்துறோம், நாங்க பாத்துக்கிறோம், நீங்க போய் படிங்க அப்படின்றத எல்ஜி கிட்ட சொல்றாரு. தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடுன்னு பேர் வச்சிருக்கேன், இருமொழி சட்டத்தை அமல்படுத்திட்டேன், சுயமரியாதை திருமணத்திற்கு சட்ட அங்கீகாரம் கொடுத்துட்டேன், இதையெல்லாம் நீக்க முடியாது, எங்களை நீக்கிவிட்டு நீங்கள் இந்த சட்டங்களை எல்லாம் மீறணும்னு நினைச்சா உங்களுக்கு ஒரு அச்சம் ஏற்படும், அந்த அச்சம் ஏற்படும் வரை அண்ணா தான் ஆட்சி செய்கிறார் என்று பொருள். அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். வணக்கம் நண்பர்களே, இது அரண்சை. நான் மகிழ்ந்து நாம் சந்திக்க போகிற சிறப்பு விருந்தினர் தோழர் நண்பர் விக்னேஷ் ஆனந்த். வணக்கம். வணக்கம். பராசக்தி படம் பார்த்துட்டு வந்திருப்பீங்க, படம் எப்படி இருக்குது? நீங்களும் பார்த்துருப்பீங்க. நான் பார்த்தேன், நீங்கள் சொல்லுங்கள், ஏன் ரிவ்யூ இல்லை? இல்லை, ரொம்ப எமோஷ்னலாக இருந்தது. சவ ஊர்வலத்தில் தானே இந்தியை வீழ்த்தினோம்னு அண்ணா வந்து நம் நாட்டில் 1953 எழுதியிருப்பார் இல்லையா? 65 பொள்ளாச்சியில் நடந்ததை அங்கங்கே படிச்சிருப்போம். ஏன்னா ஃபுல்லாக இப்போ எப்படி படத்தில் சென்சார் வச்சோ அந்த மாதிரி நியூஸே வந்து நிறையா சென்சார் ஆகி தான் இருந்தது. அதை வந்து காமிச்சப்ப ஐயோ, இத்தனை பேர் இறந்து தான் நம்ம வந்து ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட்டாக இருக்கோம் அப்படின்றது புரியுது. ஏன்னா இந்தி திணிக்கப்பட்டிருந்தால், ஆட்சி மொழியாகவோ இல்லை 3வது மொழியாகவோ திணிக்கப்பட்டிருந்தால் இன்று பீகாரோட நிலைமை தான் நமக்கும் இருந்திருக்கும். அதனால இந்த படம் வந்து நீங்கள் ஒரு டாக்குமெண்ட்ரியாக இருக்குமோ இல்லை வந்து வெறும் இந்தி எஜுகேஷன் மட்டும்தான் ஃபுல் ஃபோக்கஸ்டாக இருக்குமானா இல்லை, கமர்ஷியலாக ஒரு எமோஷ்னல் லவ் போர்ஷன், அது எதுவுமே ஒரு கிளீஷேவா இல்லாமல் ஒரு பக்கா விஷயத்த பக்காவா சொல்லியிருக்காங்கன்னு தான் நான் சொல்றேன். படத்துல நிறைய கட்டு, சென்சார் கட்டோட தான் படம் வந்து வெளியாக இருக்குது. அந்த காட்சிகள் ஏதாவது சிலது மியூட் வந்திருக்கும், அதெல்லாம் ஐ திங்க் ஒரு இடத்துல வந்து பருத்தி நூல்லாம் கூட அதில் அந்த இது ஃபுல்லாக அதை நான் பார்க்கல. மேபி அந்த சீனையே கட் பண்ணிட்டாங்களா என்னன்னு தெரியல. இல்லை, அதில் அந்த லிஸ்ட்ல இருந்தது பருத்தி நூல் அப்படிங்கிறதுலாம். பருத்தி நூலுக்கு கூட சென்சார் அப்படின்னு இருந்தது. அந்த சென்சார் கட்ஸ் அந்த விவரங்கள் பார்த்தீங்களா? அதில் பார்த்தேன், நிறைய இது பார்த்தேன். தீ பரவட்டும்ன்றத நீதி பரவட்டும்னு மாத்திட்டாங்க. தீ பரவட்டும்னு சொன்னதே நீதி பரவட்டும் தான். இல்லை, தீங்கிறது ஒன்றும் கெட்ட வார்த்தை இல்லை. அது வந்து ஊரை அழிக்கிறதுக்கான தீ பரவட்டும் இல்லை, அறிவு தீ பரவட்டும்ன்றது தான். அதோட ஹிஸ்டரி என்னன்னா, பெரியார் வந்து மனுஸ்மிருதியை எதிர்த்தார். அப்போது
திருவாளர் சேதுராம பிள்ளை அவர்களோ சோமசுந்தர பாரதியார் அவர்களோ எதுவும் எதிர்க்கல. ஆனா அதே பெரியார் பெரிய புராணத்தையும் ராமாயணத்தையும் கொளுத்துவேன்னு சொன்னப்போ இவங்களெல்லாம் வந்து பெரியாரை எதிர்க்க தொடங்கினார்னா இப்போ உள்ள சன் பரிவார் அமைப்பு மாதிரி இல்லை, வார்த்தை பரிமாற்றம் நடந்துட்டு இருக்கு. அப்ப என்ன பண்றாருன்னா அண்ணா வந்து ஒரு கால் பண்றார், வாங்க விவாதிப்போம், மேடையில விவாதிப்போம் அப்படின்னு. சொற்போர் 1 சொற்போர் 2 நடக்குது. அதுல அண்ணாவின் உரை தான் வந்து தீ பரவட்டுமா வருது. அண்ணா என்ன சொல்றாருன்னா, அண்ணாவும் பெரியாரும் சுயமரியாதை இயக்கம் தொடங்கியது அரசியலுக்குள்ள போறதுக்கு இல்லை. பாயிண்ட் நம்பர் 1. மதம் வந்து இந்த இந்து மதம்ன்றது வந்து ஆரியர்கள் பிடியில் இருக்கிறது அப்படின்றதுக்கு ஒண்ணு. அது பெரியார் அதுல அதிகமா ஃபோக்கஸ்டா ஒர்க் பண்றார். இன்னொன்னு, கலை இலக்கிய வடிவங்களில் அந்த இதுல கூட ஆரியர்களோட பிடியில் இருக்கிறது. ராவணனே வந்து கம்பர் வந்து பார்ப்பனர்னு எழுதியிருக்காரு, அதுக்கான எந்த சான்றும் இல்லை. சைவ அந்தனர், சைவ பிராமணர், அததான் நான் பார்ப்பனருங்கிறேன் இல்லையா. அதனால அதை மாத்தணும். அரசியல் துறையில நுழையறதுக்கு முன்னாடி இப்படி ஒரு மதத்துறையிலையும் கலைத்துறையிலையும் அவர்களுடைய ஆதிக்கத்தை ஒழிப்பதற்காகவே இவர்கள் இந்த 2 பேரும் வந்து ஃபோக்கஸ்டா ஒர்க் பண்றாங்க. அப்ப வந்து அவர் பேசும்போது சோமசுந்தர பாரதியார் இந்தியை எதிர்க்கிறார் அப்படின்னு அண்ணா சொல்றாரு. சோமசுந்தர பாரதியார் இந்தியை எதிர்க்கிறார், இந்தி வந்து தமிழ்நாட்டிற்கு அந்நிய மொழி அப்படிங்கிறார். அதே மாதிரி கம்பர் எழுதியிருக்கிற அந்த புராணம் தமிழுக்காக, அவருடைய தமிழ் புலமைக்காக நம்ம அக்செப்ட் பண்ணாலும், தமிழிலே எழுதப்பட்டிருந்தாலும் அதில் ஆரிய கலாச்சாரம் தான் வந்து புகுத்தப்பட்டிருக்கிறது. ஆரியர்கள் மேலோங்கியவர்கள் அப்படின்றத தமிழர்கள் படிக்கணுமா, தமிழனுக்கு வந்து சொரணம் இல்லையா அப்படின்றதான் வந்து அது தீப்பரவட்டும் முறை. அதுக்கப்புறம் அது நூலா வருது. அப்படியே 67 வந்தீங்கன்னா பெரியாரும் அண்ணாவும் இடைப்பட்ட 18 ஆண்டுகள் பிரிவுன்றது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். அப்போ பெரியாரும் அண்ணாவும் சந்தித்த பிறகு பெரியார் எழுதினது விடுதலையில, இன்னும் அண்ணாதுரை அதே தீப்பரவட்டும் ஆசிரியராகவே இருக்கிறார், அதே நாத்திகத்தை கடைபிடிக்கிறார். தபதபை என ஓட்டுகளை பெற்றுக்கொண்டு தேர்தலில் பெற்றுக்கொண்டு என்னை வந்து சந்தித்தார். வித்தவுட் எனி ரிசர்வேஷன், இங்கிலீஷ்லே வித்தவுட் எனி ரிசர்வேஷன், நான் அவரை வரவேற்கிறேன், பாராட்டுகிறேன். இப்போ அண்ணாக்கு வேற எந்த ஒரு விதமான புத்தகத்தை, ஏன்னா அண்ணா தீபரவட்டம் மட்டும் பேசினது இல்லை, நிறைய பேசியிருக்கார். வர்ணாசிரமம் பேசியிருக்கார், ஆரியமாய் எழுதியிருக்கார். ஆயினும் பெரியாரே சொன்ன அந்த தீபரவட்டும்ன்ற வார்த்தை தான் இவர்களுக்கு இப்போதும் எரியுது. இல்லை, இப்போ சென்சார் போர்டு வந்து நேரடியா இதை வந்து தீ பரவட்டும்ங்கிறத நீக்கணும் அப்படிங்கிறது வந்து அது தீ பரவட்டும்னு இருக்குது, நெருப்பு பரவிடக்கூடாது அப்படிங்கிற அர்த்தத்தில் இதை எடுத்திருக்க மாட்டாங்க. தமிழ்நாட்டில் தீ பரவட்டும் அப்படிங்கிற வார்த்தைக்கு இருக்கிற ஹிஸ்டாரிக்கல் இம்பார்ட்டன்ஸ் தெரியாமல் இந்த சென்சார் கட்டு நடந்திருக்காது. அப்போ சிபிஎஃப்சிக்கு போகும் பொழுது இது வந்து ஒரு கான்சியஸாக எடுக்கப்பட்ட அட்டம்ப்டாக தானே தெரியுது. ஆமாம், இப்போ 23 நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே தீ பரவட்டும்னு ஹேஷ்டாக் போட்டிருப்பார். எதுக்கு அப்படின்னா, டெல்லியில் அமெண்ட்மெண்ட் பில் வரப்போ ஒரு எல்லா கட்சிகளும் ஒன்றிணையும் போது மம்தா தொடர்பாக மம்தாக்கு இவர் ஆதரவு குரல் கொடுக்கும் போது தீ பரவட்டும், இது போன்று அந்த வார்த்தையை அவர் காயின் பண்றதுக்கான காரணம் ஒன்று, அது அண்ணா சொன்னது. இன்னொன்று, தமிழ்நாட்டோடைய பவர்ஃபுல் வேர்ட்ஸில் தீ பரவட்டும், பராசக்தி, பொன்மொழிகள், ஆரியை மாயை எல்லாமே வந்து ரிஜிஸ்டர்டான பேர். ஒன்றும் இல்லை, இப்போ நீங்கள் இந்த சென்சார்ஷிப் பற்றி பேசுனீங்க, ஆரிய மாயை நூலையும் பொன்மொழிகளையும் வந்து தடை பண்ணாங்க. அதில் அண்ணாவையும் பெரியாரையும் அரெஸ்ட் பண்ணாங்கன்றது எல்லாத்துக்கும் தெரியும். அங்கே சிறையில் வந்து அண்ணாவும் பெரியாரும் பக்கத்து சிறையில் இருந்தார்கள், பண்டங்கள் பரிமாறப்பட்டன. அண்ணாவை சிறைச்சாலையிலிருந்து பெரியாருடைய வாகனமே போய் வீட்டுக்கு விட்டது எல்லாம் நம்ம படிச்சிருக்கோம். பேசிக்கலாம் அப்படின்னு அண்ணாவே எழுதியிருக்கார். ஆனா தடையை மீறி ஆரியமாயை நூலை படித்தவர்கள்னு அரெஸ்ட் ஆயிருக்காங்க திமுக காரங்க இல்லையா. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ நம்மளோட தொழில்துறை அமைச்சர் வந்து 2019 வாக்குல அன்பகம்ல பேசும்போது சாதாரணமா வரலடா திமுக காரன் அடிக்கடி சொல்லுவார். இப்பயும் அவர் சொன்னதுக்கு, அவரோட வாய்ஸுக்கு அது ஒரு பெரிய வைப்ரேஷனா இருக்கும். தமிழ்நாடு தான் முதல்ல கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்டுக்கே காரணம் பெரியாரும் அண்ணாவும் இந்த ரிசர்வேஷன் இதை வந்து முன்னணியில நின்று அதை வழி நடத்தினாங்க. அது காமராஜரும் அப்போது துணையாக இருந்தார். அவருடைய கான்ட்ரிபியூஷன் உண்டு, நாம யாரையும் மறுக்கல. அதே மாதிரி வேற எந்த மாநிலத்திலும் இல்லாத ஒன்று இங்க இருக்கிற ஒரே இது இருமொழி சட்டம்ன்றது. கரெக்டா? தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருமொழி சட்டம்ன்றது இருக்கு.
இதற்கு தமிழ்நாட்டிற்கு தமிழ்நாடுன்னு பேர் வச்சதே வந்து திமுக தான். இப்படியான ஒரு வரலாறு, போராட்ட வரலாறு உண்டு. இதுக்காக எத்தனை பேர் இறந்துருக்காங்க, அது ஒரு டாக்குமெண்ட் ஆயிருக்குது. இப்போ தமிழ் சினிமாவில் திராவிட இயக்கத்தினுடைய கான்ட்ரிபியூஷன் அண்ட் தமிழ் சினிமாவின் வழியாக திராவிட இயக்கம் பெற்றது அப்படின்னு சொன்னா அது மியூச்சுவல். தமிழ் சினிமாவுக்கு திராவிட இயக்கம் கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கு. அதுல இருந்து அந்த படைப்பூக்கத்தை பயன்படுத்தி கொண்டு அப்படி அது மியூச்சுவல். ஆனா 65 நடந்த மொழி போராட்டம் அது குறித்து படம் வர்றதுக்கு இவ்வளவு தாமதமா இருக்குது. ஒரு திரை வடிவத்துல ஒன்று வர்றது இன்னுமே இப்போ சொல்ல வேண்டிய வரலாறுன்னு சொன்னா நிறைய. இப்போ அண்ணாவை குறித்து எனக்கு விருப்பம், அண்ணாவை குறித்து ஒரு வெப் சீரிஸ் வரணும், அதே போல கலைஞர் குறித்து வரணும்னு. இப்போ மொழி போராட்டம் குறித்து இவ்வளவு காலதாமதமாக ஒரு படம், தாமதம் தான் அது. இந்த சூழல்ல அதுல அண்ணா தான் ஆள்கிறார் அப்படிங்கிற விஷயத்த வச்சிருந்தாங்க. அதை நீக்கி போட்டாங்க. அண்ணா தான் ஆள்கிறார் அப்படிங்கிறத இப்பவும் சொல்ல முடியுமா? கரண்ட்லி ரெலவெண்டா? ஏன் அந்த படத்துல வச்சாங்க? பொலிட்டிக்கல் மைலேஜ்க்காவா? இல்ல இப்ப அண்ணா தான் ஆள்கிறார்ன்றதை தூக்கிட்டாங்க. ஓகேவா? இப்ப அண்ணா தான் ஏடிஎம்கேக்கும் தலைவர், தாவேகாக்கு ரீசெண்டா ஆட் ஆன கொள்கை தலைவர். அவரையும் நாங்க ஏத்துக்கிறோம். தேர்தலுக்காக அண்ணாவை ஏத்துக்கிறோம். காமராஜரையும் ஏத்துப்போம், எல்லா பெரியார் ஏத்துப்போம், அம்பேத்கர் ஏத்துப்போம், அதே மாதிரி அண்ணாவை ஏத்துப்போம். இது எப்படி அவங்க அண்ணாவை ஏடிஎம்கே தலைவர் நினைச்சிட்டு இருக்காங்க. ஏடிஎம்கேல என்னென்ன தலைவரோ எல்லாரும் நாங்க எடுத்துக்கிட்டோம். ஜெயலலிதா எடுத்துக்கிட்டோம், எம்ஜிஆர் எடுத்துக்கிட்டோம், எடப்பாடி மட்டும் தான் பாக்கி. விஜயே இப்படி நினைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அண்ணா தான் ஆள்கிறார் அப்படின்றதுக்கு உங்களுக்கு இன்னமும் பயம் இருக்குல்ல. அண்ணா தான் ஆள்கிறார்னு அண்ணா சொன்னதுக்கு முன்னாடி என்னெல்லாம் சொல்லியிருக்காரு? தமிழ்நாட்டிற்கு தமிழ்நாடுன்னு பேர் வச்சிருக்கேன், இருமொழி சட்டத்தை அமல்படுத்திட்டேன், சுயமரியாதை திருமணத்திற்கு சட்ட அங்கீகாரம் கொடுத்துட்டேன், இதையெல்லாம் நீக்க முடியாது. நீக்கணும்னு யாராவது நினைச்சீங்க அப்படின்னா எங்களை நீக்கிவிட்டு நீங்கள் இந்த சட்டங்களை எல்லாம் மீறணும்னு நினைச்சா உங்களுக்கு ஒரு அச்சம் ஏற்படும். அந்த அச்சம் ஏற்படும் வரை அண்ணா தான் ஆட்சி செய்கிறார் என்று பொருள். உங்களுக்கு அதை மாத்துறதுக்கு பயம். இந்த டைலாக் வெளியில வந்துட்டா இவர் ஹீரோவா எமர்ஜ் ஆயிரோ, இன்னமும் எமர்ஜ் ஆயிடுவாரோன்ற இன்னொரு பயம். நான் இதை எப்படி பாக்குறேன்னா, ஒவ்வொரு 5 ஆண்டு திட்டம்னு ஒன்றிய அரசு காங்கிரஸ் காலத்துல, யூபிஏ காலத்துல எல்லாம் பார்ப்போம். அது மாதிரி பிஜேபி 2014 to 19 முதல் 5 ஆண்டு திட்டமா தமிழ்நாட்டுல பெரியார வளர்க்க வேலை பார்த்தாங்க. அடுத்த 5 ஆண்டு திட்டமா திராவிட இயக்கத்தை இது பண்ணணும்னு இது பண்றாங்க. இப்போ அண்ணாவை வளர்க்க வேண்டும், அண்ணாவின் அருமை பெருமை எல்லாம் இன்றைய இளைஞர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும்னு பாக்குறாங்க. இதுல தீ பரவட்டும்ன்ற வார்த்தையே நீங்க தடை பண்றாங்க ஒரு சைடு, இன்னொன்னு அண்ணாதான் ஆள்கிறார்ன்றது இது பண்றாங்க. இப்போ இதோட இது எப்படி இருக்கு அப்படின்னா, நேற்று சமூக வலைதளத்துல தீ பரவட்டும்னு எல்லாரும் ஒரு ஹேஷ்டாக் போட்டு இதா பரவிடுச்சு. அதே மாதிரி இந்த அண்ணாதான் ஆள்கிறார்ன்ற இதுவும் இது பண்ணிடுச்சு. இது ஒரு சென்சார்ஷிப்ன்றது என்ன சொல்லலாம்னா, ஒரு அடல்ட் சீன் இருக்கு, அதை இது பண்ணுங்க, இல்ல ரொம்ப வைலன்ஸா இருக்கு, அதை இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்னு, இந்த படத்துல நான் பார்க்கும் போதெல்லாம் கீழே சித்தரிக்கப்பட்டவைன்னு வருது. துரந்தர்னு ஒரு படம் வந்தது, அது சித்தரிக்கப்பட்டது இல்லையா? அப்போ கேட்கிறேன் நான் உங்களை, அது ஒரு ரியலாக மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது அப்படிலாம் இல்ல, அது கற்பனை. எனக்கு என்ன புரியலன்னா, பிஜேபிக்கு இந்த படம் ஒரு மைலேஜா யூஸ் பண்ணிருக்கலாமே. அன்றைய காங்கிரஸ் பக்தவச்சலத்திற்கும் அன்றைய டெல்லி இதுக்கும் எதிரான படம். அதை இவங்க யூட்டிலைஸ் பண்ணாம இவங்க மறைச்சு இன்னமும் டெல்லிக்கு எதிராக தான் தமிழ்நாடு இருக்கணும்ன்றத என்ஷூர் பண்றாங்க. அந்த இன்னொரு வகையில பார்த்தா அன்றைக்கு இருந்த ஒன்றியம் அப்படிங்கிறது மாறி இல்ல, கட்சி தான் மாறி இருக்கு. அவங்க கொள்கையெல்லாம் ஒன்றும் மாறல. அதே டீப் ஸ்டேட் தானே, அதே அரசாங்கம். இப்போ மோடி அரசாங்கம் இருக்கிறதுனால அவங்க கொள்கை இந்த குறிப்பிட்ட மட்டத்துல மாநில உரிமைகளை மறுப்பது, மாநிலத்தின் மொழி உரிமையை மறுப்பது, கல்வி உரிமையை மறுப்பதுங்கிறது அவங்க இன்னைக்கும் அதை சிறமேற்கொண்டு காங்கிரஸ் விட்ட இடத்துல இருந்து அவங்க தொடர்றாங்களே ஒழிய அவங்க ஒன்றும் தனியா. இப்ப காங்கிரஸுக்கும் பிஜேபிக்கும் ஒரு வித்தியாசத்தை சொல்றேன். காங்கிரஸ் கவர்மெண்ட்ல மெட்ராஸ் பிரசிடென்சின்ற பேரை மாத்த விடல, இங்க சட்டமன்றத்திலயும் மாத்த விடல, அங்க ரூல்ல காங்கிரஸ் ரூல்ல இருந்தப்போ அதுவே திமுக கொண்டு வந்த போது அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்க, காங்கிரஸ் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஆனா நீட்டுக்கு எதிராக ஒரு தீர்மானம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் பெரும்பான்மையான நிறைவேற்றி கொடுக்கிற மசோதாவை பிஜேபி அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறானே. அதுல கேரக்டர் டிஃபரன்ஸ் இருக்கு, அதுல பர்சன்டேஜ் டிஃபரன்ஸ் இருக்கு, கண்டிப்பா இருக்குது. இப்போ இந்த தாவேகா, அதிமுக போன்றவர்கள் இந்த குறிப்பிட்ட சென்சார்ஷிப் குறிப்பா ஜனநாயகனுக்கு அதிமுக தரப்புல இருந்து பெரிய ஆதரவு எல்லாம் எதுவும் வரல. அவர் ஏற்கனவே ஒரு தடவை ஆதரவு கொடுத்து கரூர் சம்பவத்துல அவரே சூடு வச்சுக்கிட்டாரு. இப்போ தாவேகாவை பொறுத்த மட்டில் தாவேகாவும் இவங்க 2 பேருமே இது திராவிட இயக்க கொள்கைகளை பேசுகிற ஒரு படம் பராசக்தி. அப்போ தாமாக முன் ஏடிஎம்கேவோ
தாவேக்காவோ நேரடியாக இதுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கணும். விஜய்ங்கிற நடிகனுக்கு தான் ஜனநாயகன். தாவேக்கனுங்கிற அரசியல் கட்சிக்கு பரசக்தியை ஆதரிச்சிருக்கணும். அதே போல அதிமுகங்கிற கட்சி திராவிட இயக்க பின்வந்ததாக சொல்ற கட்சி ஆதரிச்சிருக்கணும். அதற்கு வர நெருக்கடி தங்களுக்கு வர நெருக்கடியா சொல்லியிருக்கணும். முதலமைச்சர் இந்த சென்சார்ஷிப் தொடர்பாக ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. இந்த தரப்புல இருந்து பெரிதாக எதுவும் ஆதரவு குரல்களோ கண்டன குரல்களோ வரலையே. விஜய்க்காக ஏன் யாரும் பேசலைங்கிறதான் கேள்வி வந்தது. விஜய்க்காக விஜயே பேசலையே. சிஎம் நேற்று ட்வீட் போட்டாரு. காங்கிரஸ் இந்தியா கூட்டணியில் இருக்கு. விஜய்க்காக பேசிய முதலமைச்சர் கீழே தமிழ்நிலைக்கு போறீங்களா? அப்படிதான் சொல்றேன். காங்கிரஸ் பேசுறாங்க, ஆனா அவரே அவருக்காக பேசல. இதுல என்னன்னா, எடப்பாடி பழனிசாமின்றவர் அதிமுகவின் இன்றைய பொதுச் செயலாளர், முன்னாள் கொள்கை பரப்பு செயலாளர். அவர்கிட்ட கவர்னர் திராவிடம்னா இப்படி சொல்றாரு அப்படின்னு கேட்டப்போ எடப்பாடி பழனிசாமி சொன்னது, அதுக்கெல்லாம் புராணம் படிக்கணும், எல்லாம் ஆய்வு பண்ணணும், அதுக்கு உண்டான ஆள் நான் இல்லை, அதனால என்ன இந்த கேள்வி கேட்காதீங்க. ஒரு நேர்மையான ஒரு பதிலுக்கு. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்து கொள்கை பரப்பு செயலாளர் இருந்தவர் இன்னைக்கு பொதுச் செயலாளராக இருக்கக்கூடியவர் திராவிடத்துக்கு அர்த்தம் தெரியல அப்படின்னா, சரி அர்த்தமே தெரியலையே, அவர் எப்படி இந்த தீ பரவட்டும் அண்ணாவெல்லாம் அவருக்கு தெரியும்னு எனக்கு தெரியல. அவர் அண்ணானா செங்கோட்டையனை தான் அண்ணா நினைச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். செங்கோட்டையனையோ இல்லை இன்றைய அமைச்சர் முத்துசாமியா இருக்கார்ல, அவர் எதுவும் அண்ணாவா நினைச்சிருக்கலாம். கம்மிங் டு திஸ் தாவேக்கா, அவங்க பிரச்சனைக்கே கொள்கை தலைவர்கள் இவங்க திராவிடத்தை திமுக ஒழுங்கா ஃபாலோ பண்ணல, அதனாலதான் நாங்க வரோம்னு சொல்லிட்டு தான் அண்ணா திமுக வந்துச்சு. திமுக திராவிடத்தை ஒழுங்கா ஃபாலோ பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு தான் தாவேக்காவும் பேசுது. அப்ப திராவிட இந்த பராசக்தி படம் உங்களுக்கு நீங்க அதை பேசக்கூடாது, நாங்க தான் பேசுவோம். இது எங்க படம், திராவிட இயக்க கொள்கையில் அண்ணால இருந்து பெரியார்ல இருந்து இப்ப இந்த மொழி போராட்டம் வரைக்கும் நாங்க அதை லெகசியை கிளைம் பண்றோம் அப்படின்னு அவங்க பேசிடலாம் தானே. ஒவ்வொரு ஜனவரி மாசமும் மொழிப்போர் நாள் திமுகவும் அதிமுகவும் கடைபிடிக்கிறாங்க. கொண்டாடுறாங்கன்னு சொல்ல முடியாது, கடைபிடிக்கிறாங்க. தாவேக்காவும் தன்னை திராவிட கட்சின்னு கிளைம் பண்ணிக்குது. என்னத்த போட்டோ வரும்? அதெல்லாம் வரதில்லை. இந்த வருஷம் வரும். நீங்க சொல்லிட்டீங்களா, ஒரு போட்டோ வச்சு மாலை வந்துடும். ஓகே. அது போல அவங்களுக்கு இதை பத்தியான ஒரு ஹிஸ்டாரிக்கல் இதெல்லாம் தெரியல. இன்னொன்னு, ஆரியமாயை தடை பண்ணும் போது அண்ணா சொன்னதுதான், ஆரியமாயை நான் எழுதிட்டேன், என்ன நீங்க அரெஸ்ட் பண்ண போறீங்க, நீங்க ஆரிய மகிமைகள்னு எழுதுங்களேன். உங்ககிட்ட இல்லாத பேனாவாரியர்களா? கல்கி இருக்காரு, இன்னும் 4-5 அன்றைய எழுத்தாளர்களை சொல்லி நீங்களும் எழுதுங்க, நானும் எழுதுறேன். மக்கள் தான் மன்னர்கள், மக்கள் படிக்கட்டும், அவங்க நீதி சொல்லட்டும், பக்கத்துக்கு பக்கம் படிக்கட்டும், பிடிச்சிருந்தா படிக்கிறாங்க, இல்லாட்டி எரிக்கிறாங்க அப்படின்னு சொன்னார். இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ இந்த பராசக்தி படத்துக்கு இத்தனை சென்சார் கட் பண்ணீங்கல்ல, இந்தி அரக்கின்றத இது பண்ணிட்டீங்க, தீ பரவட்டும்ன்றத கட் பண்ணிட்டீங்க. நீங்க ஏன் இந்தி பரவட்டும்னு ஒரு படம் எடுங்க. இப்போ சிவகார்த்திகனை வச்சு தீ பரவட்டும் எடுத்துட்டாங்க. அந்த சைடு இப்போ உங்களுக்கு தான் ஒரு புது ஆர்டிஸ்ட் கிடைச்சிருக்காரு. யாரு? கந்தன் மலையில நடிச்சார்ல, எச் ராஜாஜி. அவர் மீசையெல்லாம் பார்த்தாவே பயமா இருக்கு. குத்தும். அதுவும் அந்த துப்பாக்கி எல்லாம் பிடிச்ச பார்த்தோன்னா முந்தான கூட யஷோட ட்ரெய்லர் ஒன்று வந்திருக்கு, டாக்ஸிக். பாத்தீங்களா? அதை விட சூப்பரா இருந்தது. அதோட டாக்ஸிக் படம். அப்ப அவரை வச்சு எடுங்க, இந்தி பரவட்டும் எடுங்க, எச் ராஜாஜியை வச்சு. இந்த படத்துல குறிப்பிட்ட காட்சிகள், ராஜேந்திரன் துப்பாக்கி சூடுல இறந்து போற காட்சி இருக்கு, அதர்வா நடிச்சிருக்கிறாரு. அது அந்த காட்சி அதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு அந்த உணர்வு எப்படி இருந்தது? தீயில் வந்த தமிழ் புலிகள்னு ஒரு கம்பைலேஷன் புக் இருக்கு, விடுதலை வெளியிட்டது. அதுல யார் யாரெல்லாம் இறந்துருக்காங்க அப்படின்றது இருக்கு. ஆலமுத்து நடராஜன்ல ஆரம்பிச்சு எல்லாத்தோட இதுவும் இருக்கு. அதுல கீழப்பழுவூர் சின்னசாமி இது ரொம்ப எமோஷனலா இருந்தது. ஏன்னா திராவிட செல்வியை பார்த்துக் கொள்ளுங்கள், இந்திக்காக முதலில் தீ வைத்து தன்னைத்தானே செய்து கொண்டவர் கீழப்பழுவூர் சின்னசாமி. பக்தவச்சலத்தோட ஒரு அட்ராஷியஸ் ஆட்டிடியூட் இந்த படத்துல வருது. அந்த மாதிரி ஒரு சீன் இல்லையா, நம்ம ஸ்பாய்லரா சொல்ல வேண்டாம். அடுத்து கீழப்பழுவூர் சின்னசாமியை பார்த்துட்டு இந்த ஆட்சி மொழி சட்டம் கொண்டு வர போறாங்கன்னு தெரிஞ்சோன்னே இங்க கோடம்பாக்கத்துல சிவலிங்கம்ன்றவர் இது போன்று 10 கீழப்பழுவூர் சின்னசாமிகள் வரணும்ட்டு அவரும் தன் உயிரை மாய்த்து கொள்கிறார். அடுத்ததுதான் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில பிஎஸ்சி இந்த படத்துல பொறியாளர் படிக்கிறதா காட்டுறாங்க. அவர் பிஎஸ்சி படிக்கிறார். அவர் தான் இந்த மொழி போராட்டத்தை அமைதி பேரணியை முன்னின்று நடத்தி செல்கிறார். அவரை சுட்டுக் கொள்றாங்க. அந்த படத்துல அவருக்கு உண்மையிலேயே ஒரு அண்ணன் இருக்கு. அவர் அண்ணன் சுங்க அதிகாரியா இருக்காரு. அப்பன்னா இந்த ஒன்றிய அரசு வரலாற்றுல சித்தரிக்கப்படாததெல்லாம் சொல்றேன். அந்த அதர்வா போஷனும் ரொம்ப நல்லாவே வந்திருக்கு. இன்னொன்னு, இந்த மாணவர் போராட்டம், ஒரு போராட்டம் நடக்குது. இப்போ இன்னைக்கு ஒரு எதிர்கட்சியா யாராவது இருந்தாங்க அப்படின்னா அதை மொபிலைஸ் பண்ணி விட்டு, அதை தூண்டி விட்டு, 100 பேர் போராடுறான்னா 1000 பேர் போராட்டட்டும், இந்த 1000 பேர் போராட்டத்தை வச்சு நம்ம ஆளுங்கட்சியை கேள்வி கேட்போம் அப்படின்ற மாதிரியான ஒரு இதை எல்லாரும் சிந்திக்கக்கூடியது தான். ஆனா அண்ணா அவர்கள்
இதை நான் பாத்துக்கிறேன். ராணுவம் வந்துட்டான், உயிரை கொடுக்கவா நாங்க இயக்கம் நடத்துறோம், நாங்க பாத்துக்கிறோம், நீங்க போய் படிங்க அப்படின்றத எல்ஜி கிட்ட சொல்றார். எல்ஜின்றவர் இந்த சமீபத்துல மறைந்தவர். அன்னைக்குதான் வந்து இந்த படத்தோட ஆடியோ லான்ச்சும் வருது, ட்ரெய்லரும் வருதுன்னு நினைக்கிறேன். அப்படி அண்ணா வந்து அதை கேபிட்டலைஸ் பண்ணாம நான் உங்களுக்கு தீர்வு தரேன்னு சொல்லி அவர் மூலியமாக உண்டான தீர்வு தான் இந்த இருமொழி சட்டம்ன்றது. இவ்வளவு நாளா இந்திய ரெசிஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். இந்திய விரட்டனா இல்ல, இந்திய உள்ள விடாம திணிச்சுக்கிட்டு இருக்கோம். அது அமெண்ட்மெண்ட் பண்ணாதான் சாத்தியம். ஆமா, அதே நான் சொன்னேன்ல, தீயில் வந்த தமிழ் புலிகள் இதுல வந்து அன்பில் தர்மலிங்கம் முன்னாள் அமைச்சராக இருந்தவர், அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, பள்ளிக்கல்வித்துறை அமைச்சருடைய தாத்தா, அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்கள் எல்லாம் கோழையாகி விட்டீர்கள் அப்படின்னு சொல்றீங்க. இப்போது 65லே சொல்றாரு, 1965 நீங்கள் எல்லாம் கோழையாகி விட்டீர்கள் என்ற எங்களை வந்து விமர்சனம் பண்றீங்க. இந்திக்கு ஒரு போராட்டம், அதுக்கு ஒரு உயிர் கொடுக்க வேணும்னா இந்த சட்டமன்றத்திலே எங்கள் உயிரை கொடுக்க தயார்னு சொன்னவர் தான் திரு அன்பில் தர்மலிங்கம் அவர்கள். அப்படியே இங்க கரண்ட்டுக்கு கனெக்ட் பண்ணீங்கன்னா இப்பயும் வந்து இந்தியை திணிக்க பாக்குறாங்க. எஸ்எஸ்ஏ நிதியை ஒதுக்காம 2000 சொச்சம் கோடி ரூபாயை ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் சேர வேண்டிய நலத்திட்ட உதவிகளை தடுக்கிறது யாருன்னா இதே டெல்லி சர்க்கார் இல்லையா? அப்படி கனெக்ட் பண்ணி பார்த்தப்ப இதுல எல்லாத்தோட போர்ஷனுக்கும் வந்து ஒரு ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்ப ராஜேந்திரனுக்கு என்ன நடக்குமோ அதானே அதே நடக்கும் அதர்வா கேரக்டருக்கும். அதெல்லாம் ரொம்ப எமோஷனலா கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இன்னொன்னு, இந்த இந்தி திணித்தால் என்ன ஆகுன்றதுக்கான சீன்ஸையும் நிறைய அந்த படத்துல வந்து வச்சிருக்காங்க. அதை வந்து நம்ம அவங்க போய் பார்க்கணும். அண்ணா சொல்லியிருக்கார், கலைஞர் சொல்லியிருக்கார், முரசொலி மாறன் சொல்லியிருக்கார், திராவிட இயக்கத்தில் எல்ஜி சொல்லியிருக்கார், திரு வைகோ சொல்லியிருக்காருன்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு வந்து ஒரு காட்சி வடிவம் எப்படி இருக்குன்றது தான் அந்த படம். அதுதான் ஹிந்தி திணிச்சிருந்தா, நீங்க ஆரம்பத்துல சொன்னீங்களே ஹிந்தி திணிச்சிருந்தா, இப்ப இதுல அந்த படத்துல நானும் ஸ்பாயில் பண்ண வேண்டாங்கிறதுக்காக தவிர்த்துடுறேன். படத்துல வந்து ஹிந்தி திணிக்கப்பட்டிருந்தா என்ன வகையான பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கும் அப்படின்றத காமிக்கிறாங்க. அதுல 1965 வாக்குல ஒரு போஸ்டர் ஓட்டுறாங்க. என்ன போஸ்டர்னா, தம்பி, உலகத்தில் உள்ள எல்லா பீடைகளும் உன் அண்ணனால் எரிக்கப்படாவிட்டாலும் இந்த நாட்டில் உன்னை 2ஆம் தர குடிமகனாக்க போது இந்த இந்தி, அதை கொளுத்துவதற்கு உன்னுடைய அண்ணனின் கரங்கள் தயங்கியதே இல்லை அப்படின்ற இதுலதான் வந்து போஸ்டர் ஓட்டினாங்க. அது உண்மைதானே? அண்ணா சொன்னாரு. அதை வந்து போஸ்டராவே அடிச்சு ஓட்டினாங்க. முரசொலி மாறன் என்ன சொல்றாருன்னா, நீங்க வந்து ஆங்கிலத்தை தூக்கிட்டு அந்த இடத்துல இந்திய வந்து கொண்டு வர பாக்குறீங்க, அதுக்கான அந்த கேலிபர் இல்ல, பொட்டன்ஷியல் இல்ல. இன்னொன்னு அவர் அப்ப சொல்றாரு, 79 கிட்ட சொல்றாரு மிசாக்கு அப்புறம். அதுல நீங்க வந்து இந்தியா போற போக்குல எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்தி தெரிந்த இந்தியா, ஆங்கிலம் தெரிந்த இந்தியா ரெண்டா பிரியும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நன்றாக வளர்ந்த மாநிலங்கள் எல்லாமே ஆங்கிலம் வந்து தெரிந்த மாநிலங்களா இருக்கு. தமிழ்நாடா இருக்கட்டும், கர்நாடகாவா இருக்கட்டும், கேரளாவா இருக்கட்டும், மகாராஷ்டிராவா இருக்கட்டும், இங்க எல்லாம் வந்து ஆங்கிலம் வந்து வளர்ந்த மாநிலம். போய் அப்பேலேருந்து யூபிக்கும் பீகாருக்கும் நம்மளுடைய நிதியை பிடுங்கி அவங்களுக்கு தராங்க. பிரிட்டிஷ்காரன் பீரியட்ல இருந்து அங்க ஏன் இதாகலன்னா, அங்க இந்தி திணிப்பும் ஒரு புறம் நடக்குது, ஆங்கிலம் அவர்களுக்கு அந்த அளவு கற்றுத்தரப்படவில்லை. அந்த ஊர் அப்பர் காஸ்ட் மட்டும் அவங்க படிச்சுக்கிறாங்க. ஆமா, ஒரு அங்க இருக்கிற பிசி சாதாரண எஸ்சி மக்கள், எஸ்டி மக்களுக்கு அந்த ஆங்கிலம் போய் பரவி விடாமல் இருக்க ஹிந்தியை வந்து ஒரு கருவியாக சேஃப்கார்டு மாதிரி பயன்படுத்திக்கிறாங்க. இப்போ இன்றைய சூழல் அந்த படம் பார்க்குற ஒரு 2K கிட்ஸ் அவங்களுடைய மனநிலையில் இன்னைக்கு வந்து கணிசமாக ஏன் ஹிந்தி படித்தாதான் என்ன அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டு இருக்குது. அது தெரியல இல்லை பரவலா அதுக்காக ஹிந்தி படித்தா என்ன, இது வந்து ஒரு கான்சியஸான பொலிட்டிக்கல் டிசிஷனாக இல்லை. 70களில் பொலிட்டிக்கல் டிசிஷன், அது மக்கள் மத்திய விழிப்புணர்வு இருந்தது. இப்போ வந்து படித்த அந்த திராவிட இயக்கத்தின் பலன்களை அனுபவித்த 2ஆம் தலைமுறை 3ஆம் தலைமுறை அப்படின்னு சொல்லி ஒரு தலைமுறை இருக்குது. அவங்களுக்கு வந்து சொஃபஸ்டிகேஷன் வந்துருச்சு. இந்த சொஃபஸ்டிகேஷனில் இருக்கிறவங்களுக்கு ஹிந்தி படித்தா என்ன அப்படின்னு தோணுது இல்ல. இந்த படம் அதுக்கு பொருந்தி வருமா? அந்த 2K கிட்ஸ்க்கு இந்த பழைய வரலாற்றை நினைவூட்டுமா? இதுல சிவகார்த்திகேயன் மாதிரியான ஒரு இளம் தலைமுறை நடிகர் நடிக்கிறனால அவங்களுக்கு கண்டிப்பா கொண்டு போய் சேர்க்கப்படும். நான் இன்னொன்னு, ஹிந்தியோட அக்செப்டன்ஸ் வந்துருச்சு, பசங்கள்லாம் ஹிந்தி படிக்க ரெடியா இருக்காங்க அப்படின்ற ஒரு மித்தா தான் நான் பாக்குறேன். நீங்க குழந்தைங்க இல்ல, அந்த 2ஆம் தலைமுறை பெற்றோர்களே கூட அதுதான் சொல்றேன். அவங்க எல்லாம் வந்து ஒரு இந்தி எதிர்ப்பையே வந்து பார்க்காதவங்க இல்லையா? நம்ம பாக்குறோம். இதுக்கு முன்னாடி எப்ப பார்த்தாங்கன்னா 85ல பார்த்தாங்க.
15,000 பேர் திமுகவினர் வந்து அரெஸ்ட் ஆனாங்கல்ல நவோதயா பள்ளி. அதுக்கப்புறம் என்ன போராட்டம் நடந்ததுன்னா கடைசியா வந்து ஜல்லிக்கட்டு போராட்டம் நடந்ததா? நம்ம ஜல்லிக்கட்டு தான். மற்ற எல்லா போராட்டமும் ஒரு மாஸ் மொபிலைசேஷன் இல்ல, அதாவது எல்லா சமூகமும் இணைந்து நடத்திய போராட்டம்னா ஜல்லிக்கட்டுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா 85ல நடந்ததுதான். அதனால அந்த போராட்டமே இல்லாத போது நல்வாய்ப்பாக ஒன்றிய அமைச்சர் அமித்ஷா அவர்களும், ஏன்னா ஒன்றிய அமைச்சர் வந்து சொல்றார் இந்தியை காமன் லாங்குவேஜ் ஆக்கணும், பொதுமொழி ஆக்கணும், அப்படியெல்லாம் சொல்லும் போதுதான் இப்ப நம்ம வந்து சொல்லிட்டு இருப்போம் ஹிந்தி படிச்சா மட்டும் வேலை கிடைக்காது, ஹிந்தி படிச்சா மட்டும் வேலை கிடைக்காது, அவனோட நம்மளால போட்டி போட முடியாது அப்படின்னு. இப்போ அமித்ஷா வந்து ஹிந்தி படிக்கணும்னு யோசிப்பான்ல, அவனோட இந்தி திணிப்பு நடவடிக்கைகளை ஒட்டி மக்கள் வந்து யோசிப்பாங்க, கண் கூட பாக்குறாங்களே. ஏங்க நான் ஹிந்தி படிக்கணும் படிக்காதுன்றது என்னோட சாய்ஸ், படிக்கிறதுக்காக பிரச்சார சபா எல்லாம் இருக்கு, அதையுமே அந்த படத்துல வந்து காட்டுறாங்க. நிர்மலா சீதாராமன் சொல்றாங்க இந்தியே படிக்க முடியல, அதனால என் வாழ்க்கை நாசமா, என்னால பெருசா நாசமா போய் நான் இது நிதியமைச்சர் ஆயிட்டேன், நிதியமைச்சர் ஆயிட்டேன், நாட்டோட நிதியமைச்சர் ஆயிட்டேன், எலெக்ஷன்லயே நிக்காம எலெக்ஷன்லயே நிதியமைச்சர் தானோ பரவாயில்ல, நாட்டோட நிதியமைச்சர் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய பொய்கள் எல்லாம் அம்பலப்பட்டுள்ளது. ஒரு சாரமா சொல்லணும்னா இந்த படத்தை இன்றைய தலைமுறை ஏன் பார்க்கணும்? இப்போ நம்ம ஒரு நீங்க சொன்ன மாதிரி அந்த ஒரு நான் ஆரம்பத்துல சொன்னேன்ல, சவ ஊர்வலத்தில் தான் இந்தியை வீழ்த்தினோம் அப்படின்றதுக்கான ஒரு இதுதான் அந்த பொள்ளாச்சி மேசக்கர். இதெல்லாம் கீழ்வெண்மணி மேசக்கர் பத்தி பேசுறோம். தொழிலாளர்களை அங்கு தஞ்சையில இருந்த நிலச்சுவார்ந்தார்கள் பண்ணையார்கள் எரித்து கொன்னார்கள் அப்படின்றத பாக்குறோம். அவங்க வந்து ஒரு போராட்டம் தங்களுடைய வருவாய்க்காக கேட்டு இந்த போராட்டத்தை நமக்கு வந்து ஒரு சிம்பத்தியா பாக்குறோம்ல, உரிமை போராட்டம். அதே மாதிரிதான் மொழி போராட்டமும். மாணவர்களை பாதுகாத்தவர்கள் தான் அங்க வந்து இறந்து போனாங்க. இந்தியால இங்கதான் வந்து தமிழ் மொழிக்காக உயிர் நீத்தவர்கள்ன்றது இருக்காங்க. அத ஒரு மாஸ் படமா, மாஸ் இந்த சென்ஸ் ஒன்லி ஆக்ஷன்ல சொல்லல, இவ்வளவு பெரிய ஒரு கலெக்டிவ் டீமோட ஒரு அதுக்கு வந்து இந்த என்டர்டைன் பாட்டு ஆக்ஷன் இதையெல்லாம் வச்சு கொண்டு போகும்போது கொடுக்கும்போது ப்ரெசன்ட் பண்ணும்போது அது வந்து கண்டிப்பா இன்றைய இளைஞர்களை கொண்டு சேர்க்கும். ப்ரொவைடர் அவங்களுக்கு வந்து இந்த அதை அக்செப்ட் பண்ணக்கூடிய அறிவு இருந்திருந்தா. இதுலயும் வந்து சினிமா ட்ராக்கர்ஸ் மாதிரி ஆயிடுச்சு இன்னைக்கு சினிமா. இப்போ நானா காலேஜ் படிக்கும்போது, நீங்கெல்லாம் காலேஜ் படிக்கும்போது படம் நல்லா இருக்கும் நல்லா இருக்காது, அதை பத்தி தான் டிஸ்கஸ் பண்ணுவோம் இல்லையா? நீங்க ஒரு விஜய் ஃபேனா இருக்கீங்க, நான் அஜித் ஃபேனா இருக்கேன்னா இந்த சீன் நல்லா இருந்தது, இந்த சீன் நல்லா இல்ல, இந்த படம் மொக்க அப்படின்னு. இப்ப அதுவே நடக்கிறது இல்லையே. இப்ப என்ன நடக்குது? இப்ப வந்து ப்ரீ டிட்டர்மினேட்டா இருக்கும், அல்லது இப்போ வடை தான் நடக்குது. 300 கோடி நடக்குது, 500 கோடி நடக்குது. அந்த மாதிரி மைண்ட் செட்டுக்கு இந்த படம் பிடிக்குமா பிடிக்காதான்றது தெரியல எனக்கு. ஆனா ஒரு இது எதுவுமே இல்லாத ஒரு 80% இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு வந்து நிச்சயமா இந்த படம் வந்து பிடிக்கும். ஓகே, நமக்காக இத்தனை பேர் வந்து உயிர் நீத்தனாலதான் நம்ம இன்னைக்கு ஆங்கிலம் படிக்கிறோம், ஆங்கிலம் படிச்சனாலதான் நமக்கு வந்து இன்னைக்கு ஒரு ஒயிட் காலர் ஜாப்ல இருக்கோம். இல்ல இப்ப படிக்கிறவங்க ஓகே ஆங்கிலத்தோட இம்பார்ட்டன்ஸ் நமக்கு புரியுது, ஹிந்தி வந்துருந்தா நம்ம அந்த படத்துல காட்டுற மாதிரி நம்ம வந்து ஒரு செகண்ட் கிளாஸ் சிட்டிசன் ஆயிடுவோன்றத இந்த படம் உணர்த்துது. அந்த படம் உணர்த்தணும். அது மட்டும் இல்லாம இந்த ஒரு சப்ஜெக்டா வச்சுக்கிட்டு ஒரு படம் இந்தி திணிப்பை பற்றி, இந்தி திணிப்புக்கு எதிராக நடந்த ஒரு நீண்ட நெடும் போராட்டம் அந்த வரலாற்றுல ஒரு சின்ன துளியை அந்த படம் வந்து அட்டெம்ப்ட் பண்ணிருக்கு. இன்னுமே இந்த சப்ஜெக்ட் வந்து எடுத்து முடிக்கப்பட்டது அப்படின்னு கிடையாது. இல்ல இப்ப ப்ரிஜுடிஸா இருக்கலாம், திராவிட இயக்க வரலாறெல்லாம் எடுத்தா இல்ல இந்த இந்தி போராட்டத்தெல்லாம் எடுத்தா பிடிக்குமா பிடிக்காதா, மக்கள் அக்செப்ட் பண்ணிப்பாங்களா அப்படின்ற ஒரு ரிசர்வேஷன் இருந்தது இல்ல, அத வந்து இந்த படம் உடைச்சிருக்கு. உதாரணத்துக்கு சார்பேட்டா பரம்பரையில ஒரு அதிகபட்சம் ஒரு சின்ன போர்ஷன் தான், அதுவே வந்து மக்கள் அக்செப்ட் பண்ணிட்டாங்கல்ல. இப்ப இதுலயும் வந்து அதே மாதிரி நீங்க சொன்ன மாதிரி பெரியார டாக்குமெண்ட்ரியா வந்து ஒரு படம் வந்துருச்சு, சத்யராஜ் சார் நடிச்ச படம். அது டாக்குமெண்ட்ரி தான், என்ன ஃபீச்சர் ஃபிலிமா நான் பார்க்கல. இப்ப பெரியாரோட வாழ்க்கை வரலாறு வேண்டாம், அண்ணாவோட வாழ்க்கை வரலாறு எடுக்க வேண்டாம், கலைஞரோட வாழ்க்கை வரலாறும் எடுக்க வேண்டாம். இவங்களுக்கெல்லாம் ஒரு மூமெண்ட்ஸ் இருக்கும். இப்போ ஒன்றும் இல்லை, என்ன கேட்டீங்க அண்ணாவை பத்தி என்ன எடுக்குன்னா நான் ஒரு 12 மாஸ் சீன் சொல்ல முடியும். அண்ணா எழுதுனதை வச்சு, அண்ணா போராடினதை வச்சு, அண்ணா எங்கெல்லாம் வந்து தன்னுடைய தவறுகளை திருத்தி கொண்டார் அப்படின்னா ஒரு படத்துக்கு தேவை ஒரு 15 சீன் 16 சீன், அது என்னால சொல்ல முடியும். ஏன்னா கொஞ்சமா படிச்சிருக்கனால சொல்றேன். அந்த மாதிரி அந்த சீனை வந்து எடுக்கலாமே தவிர அண்ணா காஞ்சிபுரத்தில் பிறந்தார் அப்படி ஒரு டாக்குமெண்டேஷன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா அவருடைய கான்ட்ரிபியூஷன் எடுத்து கண்டிப்பா எடுக்கணும். மொழி போராட்டத்தை குறித்து கான்ட்ரிபியூஷன் பரவலாக பேசப்படணும், விவாதிக்கப்படணும். இது வந்து ஒரு படத்தினுடைய ஆயுள் வந்து 2-3 நாள் தான். 2-3 நாள் அது வந்து முடிஞ்சு போயிடும். ஆனா அந்த படம் பேச முனைந்த அந்த கருத்து வரலாறு இன்னும் பரவலாக விரிவாக பேசப்படணும், அரங்கங்கள்ல பேசப்படணும், வீடுகளில் பேசப்படணும்
அப்படிங்கிறது நம்முடைய விருப்பம். இது ரொம்ப ஜனரஞ்சகமான ஃபார்மேட் தான் சினிமா. இப்ப நீதிதேவன் எடுத்த டிராமாவை போட்டா கூட, இல்ல சிவாஜி கண்ட இந்திராஜ்யம் எடுத்தா கூட, சீரியலா எடுத்தா கூட, வெப் சீரிஸா எடுத்தா கூட அது ஓடும். இவங்களுக்கெல்லாம் அதாவது இந்த திராவிட இயக்கத்துல நான் ஒரு விமர்சனமா சொல்லல, அவங்களுக்கு ஒரு ரிசர்வேஷன் இருந்திருக்கும். இது எடுத்து அவங்க பார்ப்பாங்களா? படைப்பாளிகளுக்கு திராவிட இயக்க ஓவாமை ஒரு கணிசமான அம்சம் உண்டு. ஆனால் இது எல்லாம் நீங்கள் சொல்கிற மாதிரி நீதிதேவன் மயக்கமாகட்டும், சிவாஜி கண்ட இந்து சாம்ராஜ்யமாகட்டும், இன்னும் நீங்கள் சொல்கிற பெரியாருடைய வாழ்க்கையிலே சில அம்சங்கள், அண்ணா அரியணைக்கு வந்த அந்த காலகட்டம், இப்படின்னு நிறைய முக்கியமான தருணங்கள் வந்து திராவிட இயக்க வரலாற்றில் கதை கச்சா பொருளாக இருக்குது. இன்னைக்கு மெயின் ஸ்ட்ரீமில் இன்னும் பல படங்கள் வரணும் அப்படின்னு விருப்பம். இன்னும் விரிவான விவாதங்கள் நடக்கட்டும். நம்ம வந்து கொஞ்சம் ஒரு ஸ்னிப்பட் பேச முயற்சி பண்ணியிருக்கிறோம். அந்த அளவில் உரையாடல் நிறைவு செய்யலாம். இன்னொரு வாய்ப்பில் பேசுவோம். கலந்து கொண்டு ஒரு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. நண்பர்களே, இன்னொரு வாய்ப்பில் சந்திக்கலாம். நன்றி.